உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன நடந்துச்சு சார்? சார், வீட்டுல பீரோல வச்சிருந்த பணத்தை காணோம் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? அப்படி யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்ல சார். வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்ல சார். பணம் இல்லைன்னு யார் பார்த்தது? என் தங்கச்சி பொண்ணு ரம்யா தான். நான் தான் சார். நீ போனப்ப பீரோ கதவு திறந்துருந்துச்சாமா? இல்ல சார், எப்பவும் போல மூடிதான் இருந்தது. பூட்டுக்கிட்டு ஏதாவது உடஞ்சிருந்ததா? எப்பவுமே அத்தையோட ரூம்ல தான் சார் சாவி இருக்கும். நான் போய் சாவி எடுத்துட்டு போயிட்டு பீரோவை திறந்தேன். அப்போ பீரோல பணமே இல்ல. ஆனா நேத்து நைட்டு நானு தண்ணி குடிக்க போயிட்டு வரப்போ அந்த ரூம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் போய் பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்ல சார். அதான் நான் திரும்ப வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, பணத்தை கண்டுபிடிச்சிடலாம். பணம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்காது. சரிங்க சார். செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. சரிங்க சார். ஆமா, யார் இவரு? சார், இவர் என் ஃப்ரெண்டு. இவரு கொடுக்கறதுக்கு தான் அந்த பணத்தை வச்சிருந்தேன். சரிங்க, நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார், வீட்டை ஃபுல்லா செக் பண்ணுங்க, போங்க. ஓகே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் எங்கேயும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறோம். ஐயோ கடவுளே. ஏய், என்னாச்சு? இல்ல, போலீஸ்லாம் எதுக்கு? விடு, தப்பு பண்ணவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும். ஜஸ்ட் சில், எல்லாம் சரியாயிடும். சரியா? காவேரி, உங்க அம்மா எங்க தான் போய் தொலைஞ்சா? கோயிலுக்கு போறேன்னு தான் பவானியும் நிலாவையும் கூட்டிட்டு போனாங்க பாட்டி. அத்தை போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களா வந்தாதான் ஆச்சு. அம்மா, நம்ம அன்னிக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. போலீஸ் வந்ததும் நல்லதுதான் பத்மா. எப்படியோ அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏங்க, பணத்தை நீங்க ஏதாவது செலவுக்கு எடுத்தீங்களா? நீ ஆண்டி என்கிட்ட போய் கேக்குற? சத்தியமா நான் எடுக்கல. நீயே கண்டதே பேசி என்ன வம்புல மாட்டி விட்டுறாத. சரி சரி, கேட்டேன். அம்மா, வாமா. என்னாச்சு? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? அத்தை, வெளியே போகும்போது போன் எடுத்துட்டு போக வேண்டியதானே? கோயிலுக்கு தானே போனேன். சீக்கிரம் வந்துடலான்னு தான் எடுத்துட்டு போகல. என்னாச்சு? என்னாச்சா? வீட்ல இருந்த பணத்தை காணோம். அதை கண்டுபிடிக்க தான் போலீஸ வர சொல்லிருக்காங்க. சார், மேல இருக்க ரூம் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். எந்த எவிடன்ஸும் இல்ல சார். இந்த ரூம் யாருது? எங்க ரூம் தான் சார். உங்க ரூமா? செக் பண்ணலாமா? தாராளமா, ப்ளீஸ் பண்ணுங்க. ஓகே சார், போய் பாருங்க.
என்ன பண்றீங்க? பணத்தை தாம்மா தேடிட்டு இருக்கோம். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஏய் என்ன சொல்ற? பணத்தை நான் தாங்க எடுத்தேன். கான்ஸ்டபிள் வாங்க. வரேன் சார். என்னது, பணத்தை நீ எடுத்தியா? ஆமா அத்தை, பணத்தை நான் தான் எடுத்தேன். ஏய் நீ எதுக்கு பணத்தை எடுத்த? என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது அது வந்து விசாலாச்சி, காணாம போனது 1000மோ 10,000மோ இல்ல, 5 லட்சம் ரூபா. உனக்கு எதுக்கு 5 லட்சம்? சிவாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என் மருமகளுக்கு சீர் பண்ணணும்னு யாருக்காவது தோணுச்சா? என்னதான் அவ நம்ம விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ண வேண்டியதை பண்ணிதானே ஆகணும். உங்ககிட்ட கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. அதான் நகை வாங்க நானே பணத்தை எடுத்துட்டேன். நாம பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா நகை வாங்கி போட்டு விட்டுருப்போம்ல. நம்ம மருமகளுக்கு சீர் செய்யணுங்கிறதுக்காக நகை வாங்கறதுக்காக பணத்தை எடுத்துட்டேன். ஆமா வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. விசாலாச்சி, உனக்கு எப்ப இருந்து இந்த திருட்டு புத்தி வந்தது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.